புக் படிக்கிறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியுமாமா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் தினமும் இங்க வந்து படிச்சிருப்பேன். தெரிஞ்சிருந்தா தினம் நான் இங்க வந்திருப்பேன். இங்க நல்லா தூக்கம் வருது. ஆனா நிறைய புக்ஸ் படிச்சதுனால அது எல்லாமே என் மைண்ட்ல மிக்ஸ் ஆயிடுச்சுமா. இங்க பாருமா, ஒரு புத்தகத்துல தாஜ்மஹால ஷாஜகான் கட்டினதா எழுதி இருக்கு. நான் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 1000 புக் படிச்சேமா. சரி வீட்டுக்கு போ, இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. லைப்ரரியன் மேடம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி நமக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துற போறாங்க. கணம் கோட்டார் அவர்களே, ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். இல்ல, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? எந்த தப்பு செய்யலன்னு கேளுங்க. முதல்ல இந்த கிரிமினலை கூட்டிட்டு போங்கமா. என்ன பார்த்தா கிரிமினல் மாதிரியா தெரியுது? ஜோர்தார், என்னாச்சு உனக்கு? மேடம், ஜோர்தார் இங்க இருக்கிற புக் எல்லாம் படிச்சதால அவன் கொஞ்சம் குழம்பி போயிட்டான். ஆமா, அதாவது பேய் படம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு பயம் அப்படியே இருந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. சாரி மேடம். சரி சரி. ஜோர்தார், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சாரி. அப்படி இல்லனா நம்மளே கிரிமினல் ஆயிடுவோம். ஆனாலும் நான் ஒரு கிரிமினலை தண்டிக்கிறது என்னோட உரிமை. மறுபடியும் வந்துட்டியா? ஆர்டர் ஆர்டர். இதுதான் இந்த கோர்ட்டோட முடிவு. இந்த கிரிமினலை கொண்டு போங்க. The court is adjourned. மறுபடியும் கிரிமினல் சொன்ன டிங்கு இங்க வா. மேடம் ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட மன்னிச்சிருங்க. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. இந்த கிரிமினலுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். நீ எனக்கு தண்டனை கொடுக்க போறியா? இப்ப டிங்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறான்னு நீயே பாரு. ஜோர்தார், உனக்கு என்ன ஆச்சு? அச்சச்சோ, எனக்கு என்ன ஆச்சுமா? சாரி மேடம். உங்களை சும்மா விடக்கூடாது. எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. தயவு செஞ்சு என்ன வீட்டு